ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் நமக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கூட நான் சொல்லியிருந்த ஒரு 6 ப்ளவுஸோ 7 ப்ளவுஸோன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஸ்லீவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க இந்த தடவை அடுத்த பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. பார்சல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நானே உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ட்டு. என்னென்னா அவங்க லாஸ்ட் டைம் அனுப்பிச்சப்போ ப்ளவுஸு மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தாங்க, சாரீ அனுப்பலை. சில இதுக்கு வந்துட்டு பீஸே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வெட்டி கொடுத்துருந்தாங்க, சிலதுக்கெல்லாம் இல்லையா. ஸோ நாங்களாக வந்துட்டு அவங்க கலர் சொன்ன கலருக்கு வச்சு எடுத்து தைச்சி கொடுத்துருந்தோமா. அப்போ என்னாச்சு அப்படின்னா 1-2 சாரியில் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது திருப்தியாக இல்லை. அவங்க ஓகே தான் சொன்னாங்க, சூப்பராக இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைல்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அதில் அவ்வளோ திருப்தி இல்லை. அதனால் நான் சொன்னேன் சரி ஓகேங்க. அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அது ஒன்றும் ஹை ரேஞ்சு சாரீ இல்லைங்க, கொஞ்சம் சிம்பிளான சாரீ தான் அப்படின்னாங்க. அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, நம்ம நல்ல சாரீக்கு தைக்கிறோம் அப்படின்னா கலர் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இல்லையா. அதனால் நான் அப்போவே சொல்லியிருந்தேன், நீங்கள் கொரியர் பார்க்காதீங்க, கொரியர் ஒரு 100 ரூபா சேர்த்தி தான் வரும், பட் அதை பார்க்காதீங்க, நீங்கள் சாரீ எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருங்க, நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு சாரியாக அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பாக்ஸு எனக்கு கொரியர் வந்துச்சுன்னு சொன்னேன். அவங்க அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியும், நேற்றுக்கு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுதாங்க. பட் இவ்வளோ பெரிய பாக்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, பாக்ஸு பாதி காலியாக தான்ப்பா இருக்குது, பாதி பாக்ஸுக்கு தான் இருக்குதா. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருங்க. பாருங்கள், வாவ், சாரீ சூப்பராக இருக்குது. சாரீ வந்திருக்கு, ப்ளவுஸும் வச்சுருக்காங்க. அதுலேயே கிட்டத்தட்ட அரை பாக்ஸுக்கு தாங்க இருக்குது. பட் அவங்க அப்படி மடித்து அதை பேக் பண்ணியிருக்காங்க, அதனால் பார்த்தா பாக்ஸ் ரொம்ப பெருசாக தெரியுது. என்னென்ன மாதிரி டிசைனுன்னு தெரியல, அவங்க இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை, இல்லை ஒருவேளை அதுலேயே பேப்பர் வச்சுருக்காங்களான்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் அளவு ப்ளவுஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரில் வந்துட்டு, நான் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுதான் இதோட ப்ளவுஸு. ஏன்னா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம தைச்ச அந்த ப்ளவுஸையும் நமக்கு வந்துட்டு அளவு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. இது வந்து பால் வச்சு இந்த ஸ்லீவ் தான் நான் வந்து தைச்சிருந்தோம். ஓகே, அங்கே பாருங்கள், நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் சொன்ன அந்த பிக்சர் காட்டலை. இப்போ பாருங்கள், இது நம்ம தைச்ச ப்ளவுஸு தான், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொன்றுக்குள்ளார வச்சுருப்பாங்க பாருங்கள். ஓகே, இது அதுக்குள்ளார வச்சுருங்க. இது வந்து இந்த ப்ளவுஸுக்காமா சாரியும் அட்டாச் பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் ஆக்சுவலாக இதை நான் கையில் எடுத்து காட்டியிருக்கேன், அதையவே அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க பாருங்களேன். ஓ, செல்வம் ரொம்ப அழகாக இருக்கிற இந்த போட்டோவில். ஓகே, அடுத்தது வந்து இதுக்கு இந்த டிசைனு. இதுக்கு இருங்க, உள் பக்கம் பாருங்கள், இன்னொரு மடிப்புக்குள்ளார இது அங்கே இருக்குது, ரொம்ப விரிக்காதீங்க. இதுக்கு வந்துட்டு இந்த டிசைன், இது என்ன டிசைனு? ஓகே ஓகே, இதுக்கு வந்து ஸ்லீவ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான், எல்லாமே இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட்டு தாங்க அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு இது அதில் பாருங்கள் எழுதியும் இருக்காங்க பாருங்கள். ஸோ அது என்ன எழுதியிருக்காங்க நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்துட்டு இந்த டிசைன். ஆமாம், ஆக்சுவலாக இதே டிசைன் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, இதுவே எனக்கு என்னமோ அனுப்பிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது இதுக்கு வந்து டிசைன் இல்லையா, ஏதோ பேப்பரில் மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கு வந்து பேப்பரில் எழுதியிருக்காங்க 2 சாரீக்காமா, எல்லோ வித் ப்ளூ சாரீ அண்டு ஐயோ ஒயின் வித்து டார்க் க்ரீனு. இந்த சாரீக்கும் இந்த சாரீக்கும் ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரே டிசைன். ஆமாம், அது ஏதோ டிசைன் சொல்லலை, பட் ஆனால் சொல்லியிருக்காங்க என்னமோ, அது நான் அப்புறமா படித்து பார்த்தா தான் தெரியும். உள்ளே வச்சுருங்க, வச்சு இது 2க்கு இது. அடுத்தது பாருங்கள், 2 ப்ளவுஸ் தனியாக இருக்குது, அதுக்கும் பாருங்கள் உள்ளே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. சாரீ டிசைனு லைட் பஃப்பு, சாரீ கலர் ப்ளூ டார்க் ப்ளூ ஏதோ எழுதியிருக்காங்க. சரி ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஏதோ டார்க் ப்ளூவில் இருக்கா, அந்த ஓரத்தில் தெரியுது பாருங்கள், அப்போ அந்த கலர் தான் சாரீ, பெப்சி ப்ளூன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அப்படி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம், அவங்ககிட்ட முடிஞ்ச பிக்சர் கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அப்புறம் மாறிச்சு. எல்லாம் சில்க் சாரீ, நல்ல குவாலிட்டியான சாரீஸ் தான், தப்பாக போயிடும். அதனால் இதுக்கு பாருங்கள், அவங்க கிளாத்தும் பாருங்கள் அதுக்குள்ளார வச்சுருக்காங்க, வச்சுட்டு இந்த ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் பின்னாடி நிறைய நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தாங்க அவங்க வந்துட்டு லாஸ்ட் டைமும் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த தடவை இதே மாதிரி என்னென்னா சாரீ கொஞ்சம் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. போன தடவை வெறும் ப்ளவுஸ் மெட்டீரியல் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க, இதே மாதிரி பிரிண்ட் அவுட்டும் எடுத்திருந்தாங்க. இப்போ எத்தனை இருக்குது மொத்தமாக?
அதில் எத்தனை இருக்குது? 2 3 4 4 இருக்குது. இதில் 2 6, இதில் 2 8. ஸோ மொத்தம் 8 ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. 6 சாரியோடு இருக்குது, மீதி 2 சாரீ இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அவங்க லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட ஃபீட்பேக் கூட நான் அவங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தைச்ச கடையில் இவங்க வந்து லோ நெக் கேட்டிருந்தாங்களாம். தைச்சி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்குலாம் லோ நெக் போட்டால் நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் வந்து போட் நெக் பிரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கெல்லாம் போட் நெக் போட்டால் நல்லா இருக்காது, அதெல்லாம் தைச்சி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக தான் தைச்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியலையா, அவங்க சொல்லங்காட்டி டெய்லர் சொல்கிறாங்கல்ல கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டாங்களாம். நான் தைச்சி கொடுத்தப்ப நானே நெக்கு கொஞ்சம் லோவாக தான் வச்சு கொடுத்தேன். போட் நெக்கு ஒன்று வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். மேடம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மேம். ஏன்னா இங்கே நான் கேட்டதுக்கு ஒரே வார்த்தையில் அப்படின்ட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பிரின்சஸ் கட் போட்டால் நல்லா இருக்காது, லோ நெக் வச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க, தைச்சே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ நாளாக அது தெரியல. பரவாயில்ல, நீங்களாவே எனக்கு வந்து வச்சு கொடுத்துருக்கீங்க. உண்மையால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மேம். அதனால் இனிமேட்டுக்கு நான் உங்ககிட்டயே கொடுத்து தைச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவங்க சென்னை, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் எப்போவுமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு. இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி, பாதி ப்ரைஸ் தான் இங்கே. அப்படிங்கிறப்ப அவங்க கொரியர் சார்ஜ் மட்டும்தான். அதையும் போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் எச்சு ரேட்டு போகிறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டவுனில் வைக்கிறோன்னா கண்டிப்பாக எச்சாக தான் இருக்குது. ஏன்னா அது அவங்க ஏரியாவுக்கு அவங்களுக்கு அதுதான் வைக்க முடியும். நானாக இருந்தாலும் அதுதான் வைப்பேன். ஸோ இங்கே அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எல்லாமே பார்க்குறப்ப அவங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு நம்மக்கிட்ட தைக்கிறதுல நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு திரும்ப நம்மக்கிட்டே அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி கொரியர் பண்ணுங்கள். முடிஞ்ச சாரீ அப்படியே பண்ணுங்கள். ஏன்னா சாரீ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கலருக்கு உங்களுக்கு வந்துட்டு பேட்டர்ன் வந்துடும். இல்லை அப்படின்னாலும் சாரீ கிளாத் எடுத்து கூட நீங்களே கூட எனக்கு வந்துட்டு கிளாத்தும் அனுப்பிச்சி விட்ருங்க. அது கூட இன்னும் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாரீ கலரில் நீங்களே கிளாத் எடுத்துகிட்டு சில்க் காட்டனா எதுவாக நீங்களே எடுத்து கூட எனக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விடுங்க. பட் என்னென்னா சில மெட்டீரியலுக்கு நாங்கள் எப்படி சொல்ல, சில சாரீஸ்க்கு சில மெட்டீரியல் தான் எடுப்போம் சூட் ஆகும் அப்படின்னு. அது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் எங்களுக்கு வந்து சாரியாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். பேட்டர்ன் மட்டும் இல்லைங்க, ஆரி ஒர்க்கில் இருந்துட்டு, ஃப்ராக்கில் இருந்துட்டு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, ஹாஃப் சாரீ எது வேணாலும் நாங்கள் தைச்சி கொடுப்போம். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.